செய்யணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஈஸியான வேலை, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரு தனிநபர் கூட செய்யலாம். ஒரு அரசாங்கத்தில் எம்எல்ஏ வரைக்கும் செய்ய முடியாது. என்ன பண்ணுறது? நான் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுவேன். நான் பணம்லாம் சம்பாதிக்க வரல, பதவிக்கு வரல. நாங்கள் விவசாய சங்க தலைவர் பதவி, அதை விட பெரிய பதவி, அதுக்கு எனக்கு நிரந்தர பதவி. ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னா, நம்ம தொகுதியில் உங்கள் மக்களை முன்னேற்றணும், அவங்களுக்கு கிடைக்கிற திட்டங்கள்லாம் கொண்டு வரணும், அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தரணும், முடிஞ்ச அளவு தண்ணி கொடுத்து விவசாயத்தை பெருக்கணும். உங்கள் ஊரில் பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா தரமாக, கழிப்பறைகள் எல்லாம் தரமாக கொண்டு வரணும். இப்படின்னு திட்டம் நிறைய இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், ஜாதி மதம் பார்க்காதீங்க, பணம் வாங்குங்க. நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பணம் அவங்க பணம் இல்லை, நம்ம அரசு பணம், நம்ம வரி கட்டுற பணம். அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் மனசாட்சியில் நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க மனசாட்சி பார்க்குறதில்ல. 100 பக்கம் வாரிக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் வரிக்க கொடுக்குறாங்க, ஆனால் இதையும் செய்கிறது இல்லை. ஆனால் அவங்கள கடவுள் தண்டிக்கிறதா இல்லை. அதனால் நம்மளெல்லாம் கடவுள் தண்டிக்காது. காசு எந்த கட்சி கொடுத்தாலும் வாங்குங்க. ஓட்டு மட்டும் எனக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு யார் நல்லா வேலை பார்ப்பாங்களோ அவங்களுக்கு போடுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இல்லாட்டி இப்படி தான் இருப்பீங்க. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சரி. நான் மறந்துடாதீங்க, ராமராஜர் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சின்னம் 11ஆம் நம்பர். நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரே ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வருதுன்னு பாருங்கள். நன்றி. இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு தான் ஓட்டு போய் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவரை பார்த்துருங்க, பார்க்கலாம், பாருங்க, நல்லா பாருங்க. இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. ஆனால் ஓட்டுப்பதிவு போட்டு முடிச்சுட்டு நீ ஒரு வாரம் கழிச்சு மே மாதம் வரும் பொழுது அவர் சொன்ன மாதிரி வெற்றின்றது உறுதி. மேலூரில் சுயேட்சை வேட்பாளர் மிகப்பெரிய அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றான வாசம் வரணுமா? அதான் மெயின். நீ அது கூட வாக்களிக்க விட்டுரு. நீ எலெக்ஷன் போட்டுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு கூட போய் பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் நியதி. அந்த மனசு அரசியலுக்கு வராது. நீங்கள் பார்த்துங்களே, மேலூர் காரத்தில் எத்தனை எம்எல்ஏ பார்த்துருக்கோம். ஏன் என்ன கூட்டியாரில்? எது கூட்டியாரில்? என் ஊர் தானே மேலூர். இந்த மணின் மைந்தன், அவர் இந்த மணின் மைந்தன். மேலூரில் சொல்ல முடியாது எங்கள் வீடு. ஏன் என்ன கூட்டியாரில்? 2வது மேலூர் தொகுதி அமைச்சர் தொகுதி. இது வந்து ஸ்டார் தொகுதி மேலூர். பிறந்த காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது கக்கன்ஜி அவர்கள் போலீஸ் மந்திரி இருந்தார். ஓபி ராமனுக்கு மந்திரி இருந்தார். பரமேஸ்வரனுக்கு மந்திரி இருந்தார். இப்போ ஏன் மந்திரி இல்லைன்னா, ஏன் எம்எல்ஏக்கு துணிவு இல்லை? இதோ எனக்கு மேலூருக்கு மந்திரி தர்றியா இல்லை நான் பதவி ராஜினாமா பண்ணட்டுமா? கேட்க முடியாது. சட்டமன்றத்தில் பேசலை. ஆனால் தம்பியை நான் பார்த்தேன். விவசாய போராட்டத்தில் நடு ரோட்டில் சாலை மேல் பண்ணி பேச நான் பார்த்தேன். டிவியில் வந்து ஜங்ஷன் போராட்டம், மக்களுக்கு விரோதமான ஒரு ஜங்ஷன் போராட்டத்தில் கலந்து பேசுகிறார். அரை மணி நேரம் விட்டு இடைவிடாமல் பேசுகிறார். சிந்திக்க வேண்டும். மக்கள் ஒரு கஷ்டம்னா வந்து உதவக்கூடிய யார் என்று, யார் நல்லவர் யார் வல்லவர் சிந்திக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய, உங்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய அருமையான வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், இந்த மேலூர் தொகுதி மக்களின் காப்பாளர் அன்பு தம்பி மீ முருகனுக்கு நாளை மறுநாள் அதிகாலையிலே வாக்குச்சாவடி சென்று கம்ப்யூட்டர் சின்னம். கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இயங்காது. கம்ப்யூட்டர் இயங்காதியா? கம்ப்யூட்டர் தான். ஆன்லைன் பஸ் பிடிக்கட்டா, ட்ரெயின் டிக்கெட்டா, ஃப்ளைட் டிக்கெட்டா எல்லாம் கம்ப்யூட்டர் இயங்கணும். அதனால தான் வருங்கால சந்ததிகள், நம்முடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ அவங்களாம் ஃபியூச்சர் இது நல்லா இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது உன் மகன் ஞாபகம் வரணும், அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது உன் மகன் ஞாபகம் வரணும், அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது உன் பேரை ஞாபகம் வரணும், அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது உன் பேத்தி ஞாபகம் வரணும், அந்த பிள்ளையுடைய வாழ்வாதாரம் உயரணும். அதனால தான் கம்ப்யூட்டரில் இப்போ வாட்ஸ்அப் குரூப் வச்சு அவ்வளோ வேகமாக டெக்னிக்கலாக பார்த்தது யாருமே கிடையாது. அவங்க யாரும் போகிறாங்க, அவங்க யாரும் வர்றாங்க. அப்படியே கூடாது. எம்எல்ஏ மைண்ட் நல்ல ஞானம் அறிவு வேணும். அவர் பிஎட் படித்த பட்டதாரி, உங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஆகையா தயவு செய்து நாளை மறுநாள் வாக்குச்சாவடி சென்று உங்களுக்கு பொன்னான வாக்குகளை, புனிதமான வாக்குகளை, விலை மதிப்பில்லா வாக்கு சொல்லுவாங்க. ஆனால் விலை நிர்ணயிச்சிடுறாங்க. ஏலம் போடுறாங்கல்ல, 500 ரூபா ஒரு தரம், 1000 ரூபா ஒரு தரம், 1000 ரூபா 2 தரம், 1000 ரூபா 3 தரம், இந்த பிடிச்சி கோட்டை போட்டு போகிறாங்களாம். அப்போ 1+3 சைபர் 1000 உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் பணத்தையே 1+6 சைபர் எடுத்துரும். சொல்ல தம்பி சொன்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய எதுக்கே ஓட்டு போட பணம் கொடுக்குற? ஒரு முகத்தை பார்த்து ஓட்டு போடணும் தானே கேட்குறாங்க. பழகிட்டாங்க. பணம் கொடுத்தா வாங்கிடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. சரி, நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்கிறது? நம்ம பேசாமல் வாங்கிறத வாங்கிட்டு நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அதை போட்ட வழியா அது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக மக்களை தேடி, உங்கள் உள்ளம் நாடி, உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய
வெற்றி வேட்பாளர் மக்கள் காப்பாளர் அன்பு தம்பி வி முருகன் அவர்களுக்கு உங்கள் பண வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்திலே வழங்கி அவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதுவும் மேலூரில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி என்றால் வரலாறு. அந்த வரலாறு தர வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாக்களிகள் தம்பி முருகனுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாசத்திற்கும் வணக்கத்துக்கும் உரிய பட்டூர் கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமராஜன் வந்து ஒரு பெரிய உயர்ந்த மனிதர். அவர் காசுக்கு அவரை யாரும் வாங்க முடியாது. 98 எம்பி ஆனார், திருச்செந்தூர் எம்பி. அப்போ வாஜ்பாய் அரசு 2 ஓட்டில் அவங்க காப்பாற்ற முடியல. புரட்சித்தலைவி அம்மா அவங்க வாபஸ் வாங்கினாங்க. அப்போ அவர் அதிமுக எம்பியாக இருந்தார். அப்போ பாஜகக்காரங்க அவங்க பிளாங்க் செக்கை கொடுத்து 12 கோடி குறையாமல் இது வேணாலும் எழுதிக்கிறங்க, உங்களை ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆக்கிடுறோம், நீங்கள் ஓட்டு போட்டு போடாமல் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வேற ஒரு அரசியல்வாதியை ஒத்துக்கிட்டார். அவர் நிலைமை இன்னைக்கு செல்லா காசாக இருக்கார். ஆனால் அவர் வந்து நான் புரட்சி தலைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என்னை நம்மளவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போய் அம்மா சொன்ன கட்டளைக்கு பணிந்து ஓட்டு போட்டு அந்த அரசாங்கத்தை கவிழ்ந்துச்சு. அந்த அரசாங்கம் அந்த மாதிரி காசு பணத்துக்கு அடிமையாக மாட்டார். நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு பின்னாடி நிறையா கட்சியில் காசு தர வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானே ஏனே பிழைக்கிற வழியை பாருங்கண்ணே, எந்த கட்சியாக இருந்தால் நான் காசு வாங்கிட்டு போகணே அப்படின்னு. வேணாம் தம்பி, அதெல்லாம் நமக்கு சரியாக வராது, நம்ம கஷ்டத்தோட கஷ்டமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் அவ்வளோ உன்னதமான மனிதர் அவர். எனக்கு வாக்கு கேட்ட வந்தது எனக்கு பெருமையாக இருக்குது, நன்றியாக இருக்குது. எங்கள் அப்பா போய் மெட்ராஸில் டைரக்டர் ராமநாராயணன் தெரியும், அவர் 135 படம் எடுத்தார். அவர்கிட்ட போய் அப்பா எங்கிட்ட வந்து கடன் வாங்க வந்தார். அப்போ போய் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு இவரை நம்பி எவ்வளோ வேணாலும் பணம் எத்தனை இதுக்கு மேலே போனோம்னா கணக்காகணும், அது வரல. ஆனால் அப்போ படிக்கணும். இது வந்து சினிமாவுக்கு நான் பாடின பாட்டாக இருந்தாலும் இந்த வாக்கு சேகரிக்கிறதுக்காக அந்த பாட்டை பாடலாம். வேறு மாதிரினா அம்மா மாரே ஐயா மாரே போடுங்கம்மா ஓட்டு, கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டு புட்டா தூள். அம்மா மாரே ஐயா மாரே போடுங்கம்மா ஓட்டு, கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டு புட்டா தூள். தம்பி உங்கள் முன்னால் நம்பி வாங்க பின்னால், தம்பி உங்கள் முன்னால் நம்பி வாங்க பின்னால். ஏய் முங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, அம்மா அம்மாரே ஐயா அம்மாரே போடுங்கம்மா ஓட்டு, கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டு புட்டா தூள். சூப்பர், ஓகே, பரவாயில்ல. பாட்டு கொடுத்தம்மா என் இஸ்லாமிய சகோதரிகளே, மகேந்திரங்க அம்மா தாயே. பட்டூர் எனக்கு ஞாபகம் வருது, சொல்ல மாதிரிட்டேன். பட்டூர் செல்வன் ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் இருக்கார். பட்டூர் செல்வம் பிஆர், அவர் பத்திரிகையாளர். என் ராசாவி மனசில் படத்தில் நடிச்சிருப்பார். வடிவேல் கூட உட்காந்துப்பார் ஒருத்தர், சீட் அவர் பட்டூர் செல்வன் தான். அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் பிஆர்ஓ. பட்டூரில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். நான் லைன்லாம் போயிருக்கேன், சைக்கு வெட்டி அந்த பக்கமெல்லாம் பஸ்ஸெல்லாம் போயிருக்கேன், செட்டிங் சொல்லியிருக்கேன். இந்த மக்களை பார்த்து என் தம்பிக்கு வாக்கு பெருமடிக்கின்றேன். மனவாசில் கம்ப்யூட்டர் சொன்னால் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது உன் மகன் ஞாபகம் வரணும், கம்ப்யூட்டர் பார்க்கவும் உன் மகன் ஞாபகம் வரணும், கம்ப்யூட்டர் பார்த்தா உன் பேரை ஞாபகம் வரணும், கம்ப்யூட்டர் பார்த்தா உன் பேத்தி ஞாபகம் வரணும். 11ஆம் நம்பர் நேராக கம்ப்யூட்டர் தம்பி பேர் இருக்கும் முருகன் போட்டு அவரை சுயேட்சை வேட்பாளரை வெற்றி வேட்பாளர் ஆக்கினால் மேலூரில் வரலாறு. அதாவது கரகாட்டக்காரமடை எப்படி மதுரையில் 500 நாள் ரெயில்வே ஓடி கார்பரேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி மேலூரில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்று ஒரு புதிய வரலாறு படைக்க வேண்டும். அந்த வரலாறை படைக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று உங்கள் அத்தனை போர் பாதுகாத்து கேட்டுக்கொள்கின்றேன். வழங்குங்கள் வாரி வாரி வாக்களிப்பீர் கம்ப்யூட்டர் சின்னத்தில். நன்றி, வணக்கம்.